அருள்மிகு திருவக்கரை வக்கரகாளியம்மன் பேரை கேட்டாலே அதன் வக்கரத்தை புரிந்து கொள்ள முடியும். இதனாலேயே இத்திருக்கோவிலின் மூலவர் சந்திரமௌலீஸ்வரரும் வக்கரமாகவே காட்சி தருகிறார். இத்திருக்கோவிலும் வக்ர நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்திலிருந்து பார்த்தால் கொடிமரம் சற்று விலகி இருக்கும், நந்தியும் சற்று விலகி இருக்கும், கருவறையும் சற்று விலகி இருக்கும். அங்கு குடிகொண்டிருக்கும் சந்திரமௌலீஸ்வரரும் சற்று விலகி இருப்பார். எதுவும் நேர்கோட்டில் இருக்காது. இது ஒரு அதிசயம். இது மட்டுமல்ல, மற்ற சிலைகளும் அப்படித்தான். விநாயகர் தன் துதிக்கியை இடது பக்கத்திற்கு பதிலாக வலப்பக்கமாக சுருட்டி வைத்து கொண்டிருப்பார். நவகிரகங்களில் சனி பகவான் வாகனமாக காகம் இடப்புறத்தில் அமைந்திருக்கும். இங்குள்ள நந்தி கருவறைக்கும் கொடிமரத்திற்கும் நேராக இல்லாமல் வடப்புறமாக சற்று விலகி வக்கரமான நிலையில் இருக்கும். இங்கு ஆத்மலிங்கம் கோவில் உள்ளது. இது கண்டலிங்கம் என்றும் வக்கரலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பமாகவும் காணப்படுவது ஒரு அதிசயம். இங்கு மூலவர் சந்திரமௌலீஸ்வரர் முகலிங்கமாக காட்சி தருகிறார். இது வேறு எங்கும் கிடையாது. 3 முகம் கொண்ட கருவறை லிங்கம் இந்தியாவில் இங்கு மட்டுமே. இது ஒரு அதிசயம். இந்த ஆலயத்தில் ஒரு சிறிய சிவலிங்கத்தில் 1008 லிங்கங்கள் அமைந்துள்ளது. இது ஒரு அதிசயம். இங்குள்ள வக்கரகாளியம்மன் பார்வதியே அவதாரமாக எடுக்கப்பெற்ற ஸ்தலம். அதிசயங்கள் அதிகம். பக்தர்களுக்கு கேட்கும் வரம் கிடைப்பதும் இங்கு ஒரு அதிசயம். நன்றி, வணக்கம்.